அண்மை செய்தியை பார்க்கிறோம். கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் வீட்டின் அருகே புளியந்தோப்பு காவல் துணை ஆணையர் ஈஸ்வரன் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அசம்பாவிதங்களை தடுக்க 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், தற்போது காவல் துணை ஆணையர் ஈஸ்வரன் ஆம்ஸ்ட்ராங்கின் வீட்டின் அருகே ஆய்வு பணியில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்கள் என்ன? பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக ஆம்ஸ்ட்ராங் 6 பேர் கொண்ட கும்பலால் நேற்று மாலை சரமறையாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் சென்னையில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட இடத்தை புளியாந்தோப்பு டிசி ஈஸ்வரன் தற்போது ஆய்வு செய்து வருகிறார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி உள்ளிட்டோர் பல்வேறு தலைவர்கள் அஞ்சலி செலுத்த வருகிறார்கள். ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதி சடங்கிற்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி வருகை தருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பெரம்பூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் போதிய இடம் இல்லாததால் பெரம்பூரில் உள்ள ரயில்வே ஹாலில் இறுதி சடங்கு நடத்த அனுமதி கேட்ட நிலையில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ரயில்வே ஹாலில் இறுதி சடங்கு நடத்த அனுமதி இல்லை என்று ரயில்வே நிர்வாகம் மறுத்த நிலையில் பெரம்பூரில் டேங் லிங்க் சாலையில் சடையப்பதாஸ் தெருவில் உள்ள பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில அலுவலகத்தில் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் குடூர ஆய்வு செய்த பிறகு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட வைக்கப்பட உள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில அலுவலகம் அமைந்துள்ள சாலை குறுகிய சாலையாக இருப்பதால் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திவிட்டு வெளியேறும் பொழுது நெரிசல் ஏற்படாத வண்ணம் இருக்க சாலை 2ஆக பிரித்து பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பாதுகாப்பு பணியில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.